சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மாணவர்களே. சென்ற வகுப்பு 7ஆம் வகுப்புல குற்றியலுகரத்தை பத்தி பார்த்தோம். குற்றியலுகரம் என்றால் என்ன அப்படின்றத இப்ப நம்ம திருப்பி ரீகால் பண்ணிக்க போறோம். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் எனப்படும். சென்ற வகுப்புல உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன், சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும், அதோட பதில். இன்றைக்கு அதோட வகைகள், குற்றியலுகரத்தோட வகைகள் என்னன்னு பார்க்க போறோம். குற்றியலுகரம் தனக்கு முன்னுள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படும். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்னா குற்றியலுகரம் 6 வகைப்படும். அவை என்னென்னன்றதை இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம் மாணவர்களே. குற்றியலுகரத்தின் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தேவையில்லை 6 அர்த்தம். குற்றியலுகரம் 6 வகைப்படும். ஒன்று என்ன? நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது ஆயத்தொடர் குற்றியலுகரம். ஆயத்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர்னா வல்லினம். மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர்னா மெல்லினம். இடைத்தொடர் குற்றியலுகரம்னா இடையனம். குற்றியலுகரத்தின் வகைகள் அப்படின்னா 6 வகைப்படும். அவை யாவை அப்படின்னா நெடித்தொடர் குற்றியலுகரம், ஆயத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். இதை ஒவ்வொன்றும் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். முதலான நெடில் தொடர் குற்றியலுகரம் என்றால் என்ன அப்படின்னா தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். தனி நெடில்னா முதல் எழுத்து நெடில் மட்டும்தான் இருக்கணும். ஒரே ஒரு எழுத்து நெடில ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் இருக்கணும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும். 2 எழுத்து மட்டும் தான் இருக்கும். ஈரெழுத்து சொற்கள் 2 மட்டும் தான் இருக்கணும். நம்ம ஏற்கனவே தெரியும், வல்லின மெய் மீது ஏறி வரும் உகரம், அதாவது குசுடு துபுர் அப்படிதான் அந்த இறுதி எழுத்தா முடியணும்னு சொல்லியிருக்கோம். அது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும், அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அதுதான் குற்றியலுகரம். இங்க நெடில்தொடர் குற்றியலுகரம்னா தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். நம்ம ஏற்கனவே சொன்ன குற்றியலுகரத்தோட வகைகள் அப்படின்னா குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையா பிரிக்கிறோம் இல்லையா. நெடில்தொடர் குற்றியலுகரம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமைன்னு சொல்றோம். 2 எழுத்தா மட்டும் தான் இருக்கணும். கடைசியில கவனிங்க, கு சு டு து ரு இருக்கு இல்லையா. அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை பாருங்க, தனி நெடில், ஒரே ஒரு நெடில் எழுத்து மட்டும் இருக்கு. அதை வச்சுதான் அந்த நெடில்தொடர் குற்றியலுகரம்னு சொல்றோம். பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. கடைசியில பாருங்க கு சு டு து ரு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை கவனிங்க, ஒரே ஒரு நெடில் எழுத்து தான் இருக்கு. அதை வச்சுதான் இந்த நெடில்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு வகையா பிரிக்கிறார்கள். பா, மா, பா, கா, ஆ இந்த எழுத்தை வச்சுதான் இந்த நெடில்தொடர் குற்றியலுகரம்னு பார்க்கிறோம். அடுத்தது 2வது வகையை பார்ப்போம். இரண்டாவது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். ஆயுத எழுத்துனா என்ன? அக்கு. இங்க கவனிங்க, எஃகு, அத்து. இங்க இருக்கிற எழுத்து நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், குற்றியலுகரம் தனக்கு முன்னுள்ள எழுத்தை கொண்டு. ஏற்கனவே என்ன சொன்னோம், நெடில்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொன்னோம். இப்ப ஆயுதத்தொடர்னா ஆயுதத்தொடருக்கு அடுத்து வருது பார்த்தீங்களா. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். அதாவது எஃகு, கு, இதுல இருக்கிற து, இதை வச்சுதான் இதான் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பிரிக்கப்படுகிறது. மூன்றாவது உயிர் தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். தனி நெடில் அல்லாத உயிர்மைனா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நெடில்தொடர் குற்றியலுகரத்துல ஒரே ஒரு தனி நெடில் எழுத்து மட்டும் தான் வரும். ஆனா இந்த தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். உயிர்மை எழுத்து என்றால் என்ன? உயிரெழுத்து 12 அப்புறம் மெய்யெழுத்து 18 சேர்ந்து பிறக்கும் இல்லையா. அதான் 216 எழுத்துக்கள் பிறக்கும். அதான் உயிர்மை எழுத்துக்கள். அந்த எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அரசு. இங்க கடைசியில் இருக்கிற பேர் குற்றியலுகரம் இல்லையா. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து பாருங்க, ரா. ராவை எப்படி பிரிப்போம்? எந்த மெய்யும் எந்த உயிரெழுத்தும் சேர்ந்து நான் பிரிக்கிறது இரு கூட்டலா. அப்ப ஆவுக்கு அடுத்து நீங்க ஆதான்
என்னது இது உயிர்மை எழுத்து தான். ஆனா எதை வச்சு வருது உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்றோம். உயிர் எழுத்து இருக்கு இல்லையா, அதனால இது உயிர் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு 9. அதே மாதிரி இந்த தூக்கு முன்னாடி இருக்க பாருங்க. இப்பு குட்டலா, கயிறு ஈ குட்டல் ஈ, வரலாறு லா, இல்லு குட்டலா. இதை வச்சுதான் இதை உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பிரிக்கிறோம். தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல். உயிர்மை எழுத்து தான் இருக்கும், ஆனா அதை எப்படி பிரிக்குதுன்றத பார்க்கணும். எந்த உயிர் எழுத்தும் எந்த மெய் எழுத்தும் சேர்ந்து பிறகுது, அதை வச்சுதான் இந்த உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 4வது வகை என்னன்னு பார்ப்போம். அடுத்தது 4வது வன்தொடர் குற்றியலுகரம். வன்னுனா இந்த வல்லினம். நம்ம ஏற்கனவே தெரியும் மெய் எழுத்துக்கள் 3. அதுல வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்துக்கள் என்ன? கசட தபர. சொல்லும் போது கசட தபர சொல்லணும், ஆனா எழுதும்போது இக் இச் இட் இத் இப் இருந்தா எழுதணும் இல்லையா. வன்தொடர் குற்றியலுகரம் என்னன்னா வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். அதாவது இந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருக்கு பக்கத்துல அந்த எழுத்துக்களா எதுவா இருக்கணும்? குற்றியலுகர எழுத்துக்களா இருக்கணும். அதை வச்சுதான் இது வன்தொடர் குற்றியலுகரம் பிரிக்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்க. பாக்கு, இங்க பாரு இக்கு அடுத்து இருக்கிற குற்றியலுகரம் கு. பேச்சு இச்சு, பாட்டு இட்டு, பத்து இத்து, உப்பு இப்பு, பற்று இரு. அதே மாதிரி அது பக்கத்துல இருக்கிறது எல்லாமே என்னது? குற்றியலுகர எழுத்துக்கள். வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். அடுத்தது என்னன்னா மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம் மெல்லின வல்லினா கசட தபர, மெல்லினா நங்கன நம்பன. எழுதும்போது இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு தான் எழுதணும். மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். மென்னா மெல்லினம். எடுத்துக்காட்டு பாருங்க. பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. இதுக்கு இறுதியில் இருக்கிறது எல்லாமே குற்றியலுகர எழுத்துக்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிறது பாருங்க எல்லாமே மெல்லின எழுத்துக்களா இருக்கும். இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இது வரைக்கும் 5 வகை பார்த்திருக்கோம். இன்னொரு வகையான 6வது வகை என்னன்னு பார்ப்போம். அடுத்தது 6வது இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைனா இடையினம். எப்படி வண்ணா வல்லினம் மெல்லினம் மென்னும் சொல்லுமோ அதே மாதிரி இடையினா இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். ஈ இர் இல் இவ் இல் இல் எரல வயல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை பின்தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தான் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. எய்து ஈ இருக்கா, அது பக்கத்துல இருக்கிறது குற்றியலுகரம். மார்பு இரு இருக்கு, சால்பு இல்லு, மூழ்கு இல் இருக்கு. இது பின்தொடர்ந்து வர குற்றியலுகரம். அதே மாதிரி தெரிந்து தெளிவோம் அப்படின்னா இவ்வெழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இது உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம். டேஷ் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை அப்படின்னா இவ், அதாவது இடையின எழுத்துல இவ் வருது இல்லையா, அதுக்கு பின்னாடி குற்றியலுகர சொற்களே இல்லை அப்படின்னு அர்த்தம். மேலும் சூடுருனா குற்றியலுகர எழுத்துக்கள். குசுடு துகுறு இருக்கு இல்லையா, அதுல சூடுரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. இடைத்தொடர் குற்றியலுகரம் இல்லாத சொற்கள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. சு டு ரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். நன்றி மாணவர்களே. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மாணவர்களே. நம்ம இன்னும் நிறைய வீடியோக்களை போட இருக்கிறோம். எனக்கு ஒரு